மாமி, என்னம்மா இன்னைக்கு என்ன பஞ்சாயத்தோட வந்திருக்க? ஒரு கேள்வி. நீ கேட்கறதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு கேட்கறேன். எங்க மோடிஜி வக்பு திருத்த மசோதாவை இஸ்லாமிய பெண்களுடைய உரிமைக்காக எடுத்துட்டு வந்து சும்மா குறை சொல்லிட்டே இருக்கேல. அப்படியா? அதே மாதிரி பெண்கள் உரிமைன்னு இந்து பெண்களை சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்குள்ள மூடி விட்டாரா? எது சொன்னாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்க. எங்க மோடிஜி ஸ்ரீலங்காக்கு போயிட்டு வந்திருக்க. ராப்பகல தூங்காம உழைச்சுட்டு இருக்க தெரியுமா? இலங்கை அரசு கிட்ட இருந்து தமிழ்நாட்டு மீனவர்களை பாதுகாக்கவா, இல்ல இலங்கை அரசு கிட்ட இருந்து அந்தானி அம்பானிக்கு டெண்டர் வாங்கி கொடுக்கவா? ஆகாத மருமக கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தங்கிற மாதிரி எங்க மோடிஜி எது பண்ணாலும் அதுல ஒரு குத்தம் சொல்லிட்டே இருக்கு. இப்ப கூட பாரு, மோடிஜி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனாரா? ஆமா. அவரை வரவேற்கிறதுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவே இல்லை. இது எங்க மோடிஜிக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? மாமி, நீட்டு விலக்கு மசோதாவை நிராகரிச்சு 7.5 கோடி தமிழ்நாட்டு மக்களையும் மோடி அரசு அவமதிச்சாரே, அப்ப எங்க போயிருந்தீங்க மாமி? நான் எது சொன்னாலும் ஏதாவது ஒரு கவுண்டர் கொடுத்துட்டே இருக்கப்போ. நான் இனிமே எதுவுமே உங்ககிட்ட கேட்கவே இல்லை. மாமி, உலகத்துல இருந்து பாசிச குப்பையை முதல்ல ஒழிக்கணுமா, இல்ல ஊழல் செய்யற குப்பையை முதல்ல ஒழிக்கணுமா? கேள்விய நீ கேட்கிற அப்படிங்கறதுனால உலகத்துல இருந்து முதல்ல ஊழலை தான் ஒழிக்கணும். அப்ப 7.5 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செஞ்ச பாஜகவை தானே மொழிதல ஒழிக்கணும்? இல்ல, நான் மறுபடியும் பதில் சொல்றேன். உலகத்துல இருந்து பாசிசத்தை தான் முதல்ல ஒழிக்கணும். மாமி, அப்படியா இருந்தாலும் பிஜேபியை தான் மாமி முதல்ல ஒழிக்கணும். ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே.